எனக்கான நேரம், எனக்கான ஒரு ஒளி எப்போ நீ என் வாழ்க்கையில் கொடுக்க போகிற, உனக்கானதை நான் எதுவுமே பண்ணாமல் இல்லையே அப்படின்னு கண்டிப்பாக இருப்பீங்க. எனக்கும் வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்திருக்கு. அதை சறுக்கி அதை விட்டாலும் திரும்பி ஒரு ஏணியாக நின்னது ஒரே ஒரு ஆள், முருகன் மட்டும்தான். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு பலம் இருந்தால் தான் என் வாழ்க்கையிலே முதுகெலும்பாரி இன்றைக்கி ஏஞ்சி நடக்கிற ஒரு நிலைமைக்கு முருகன் தான் எனக்கு கொடுத்தது. இது எத்தனை பேர், இது நான் எத்தனையோ காணொளியில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு முருக பக்தர்களும் இந்த வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நமக்கு நடக்குது இல்லை, நமக்கு ஒரு தடைப்பட்டு நிற்கிது, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அந்த ஒரு முயற்சி நீங்கள் கைவிடாதீங்க. நீங்கள் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இல்லைனா உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக நடந்துதாங்க ஆகும். இது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த விதி இது எல்லாமே இருக்குதா, நான் அதுக்கான எதுவுமே நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் முருகனை நம்பும்போது நம்புகிறேங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா அடுத்த நாள், இல்லைனா ஒரு வாரம், ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கானது கிடைக்காம போகவே போகாது. இதை நான் முருகனோட சாட்சியாக சொல்கிறேன். முருகன் முன்னாடி இருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையே உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு கண்டிப்பாக முருகன் கண்டிப்பாக கொடுப்பார். இது நானே மிகப்பெரிய ஒரு உதாரணம். யாருமே சோர்ந்து போகாதீங்க. அந்த ஒரு உங்களுக்குள்ளே ஒரு அந்த டயர்ட்னஸ் ஃபீலே வேண்டாம். கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் கோயிலுக்கு போங்க. இல்லை விரதம் இருக்கிறவங்க தயவுசெய்து உடச்சிட்டு நான் விரதத்தை நான் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. கண்டினியூ பண்ணுங்கள். எதுவுமே உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா, உங்களுக்கு வாழ்க்கையை வெறுப்பாக தோணுதா, பரவாயில்ல, இந்த வெறுப்பாகவே நீங்கள் இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுங்கள். ஏதோ ஒன்று நடக்கல, இத்தனை நாள் நீங்கள் ஃபெயிலியரை பார்த்தவங்களுக்கு புதுசாக ஒரு சக்ஸஸை முருகனே கொடுத்தான்னா இந்த வாழ்க்கை நீங்கள் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அமையும். கவலையே பட வேண்டாம்.